இதுதான் கண்ணாமூச்சி என்றும் ஆடும் பட்டாம்பூச்சி கட்டாயம் என் காதல் ஆட்சி கூடும் பார்த்தென்றல் சாட்சியில் வந்து வந்து போறா. எதுக்குமா இப்ப வெளியில வந்து உட்காந்துட்டு இருக்கீங்க? உங்களுக்கு தான் உடம்பு முடியல, போய் உள்ள போய் கொஞ்ச நேரம் படுக்கலாம்லமா? என்ன மனோஜ், எப்ப பாரு படுத்துட்டே இருக்க முடியும்? நான் நோயாளி தான், அதுக்காக முழு நேரம் நோயாளியா நானு? சொல்லு, எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் வேணும்ல. இப்படி வெளியிலயாவது வந்து உட்கார விடுடா. சும்மா எப்ப பாரு பெட்லயே படுத்துட்டே கிடக்கணுமா நானு? அது சரிம்மா, உங்க நல்லதுக்காக சொன்னேன், நீங்க என்ன திட்டுறீங்க? சரி விடுங்க, இங்க தான் இருங்க, ஒரு ப்ராப்ளமும் இல்ல. உங்களுக்கு நான் காஃபி ஏதாவது போட்டு எடுத்துட்டு வரமா? இன்னும் எத்தனை நாளைக்கு மனோஜ் நீ எனக்கு செஞ்சுட்டு இருக்க போற? இங்க பாரு, உங்க கல்யாணத்தை பத்தி நான் பேசினேன். ஆனா நீ ஏதோ ஒரு பொண்ணை பார்த்து வச்சிருக்கேன்னு சொன்னேன். அந்த பொண்ணு என் கண்ணில் காட்டுறேன்னு சொல்றியே தவிர நீ இது வரைக்கும் காட்டின பாடு இல்ல. என்ன மனோஜ், யாருப்பா அந்த பொண்ணு? அந்த பொண்ணு என்கிட்ட காட்டலாம்ல. உன் மனசுக்கு பிடிச்சவன் யாருன்னு சொல்லு, நான் போய் அவங்க வீட்டுல பேசுறேன். கண்டிப்பாமா. நான் இந்த ஊருக்கு வந்ததுமே அவ்வளவுதாம்மா பார்த்தேன். அவளை பார்த்ததுமே பிடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் தான் அவகிட்ட பேசி பழகினேன். அவள் ரொம்ப நல்ல பொண்ணுமா. அவள் கேரக்டர் வைஸ் யாருக்குமே வராதுமா. எனக்கு அவள் கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனா என்ன, அவகிட்ட என்னால பேச முடியலமா. நானே அவகிட்ட 1-2 வாட்டி தான் பேசியிருக்கேனே. அவகிட்ட நான் பேசணுமா. முதல்ல நான் அவகிட்ட பேசி பழகணும். அதுக்கப்புறம் தான் என் மனசுல இருக்கிறத அவகிட்ட சொல்லணும். அவளுக்கு அது சம்மதமா இல்லையான்னு தெரியாம நான் அதை பத்தி உங்ககிட்ட சொல்லி நாளைக்கு அவளுக்கு பிடிக்கலன்னா அது கஷ்டம் ஆயிடும்லம்மா. அதுக்காக தான் யோசிச்சுட்டு இருக்கேன். கொஞ்சம் பொறுத்துக்கங்கம்மா. கூடிய சீக்கிரமே அந்த பொண்ணு யாருன்னு நான் உங்ககிட்ட காமிச்சிடுறேன். மனோஜ், பொண்ணு ஒருத்திக்கு பிடிக்காம இருக்குமா? இங்க பாரு, உன்ன மாதிரி ஒருத்தன் புருஷனா வரதுக்கு ஒரு பொண்ணு கொடுத்து வச்சிருக்கணும். என் பிள்ளைங்கிறதுக்காக நான் சப்போர்ட் பண்ணி பேசல. எனக்கு தெரியும்டா நீ எப்படி எந்த மாதிரி ஆளுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இத்தனை பொண்ணுங்க உன்னை தேடி வந்தாங்க, ஆனா எவ்வளவு வேணான்னு உதறி தள்ளிட்டேன். ஆனா இப்போ நீ ஒருத்திக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க. சரி பாப்போம், எனக்கு என்னைக்கு தான் கொடுப்பன இருக்குன்னு தெரியல. எனக்கு இந்த வீட்டுக்கு ஒரு மருமக வரப்போறான்னு தெரியல. வருத்தப்படாதீங்கம்மா, கூடிய சீக்கிரமே வந்துருவா. இது நாள் வரைக்கும் எனக்கு யாரையுமே பிடிக்கல. ஆனா எனக்கு பிடிச்ச ஒரே பொண்ணு அவ மட்டும்தாம்மா. அவ கண்டிப்பா இந்த வீட்டுக்கு மருமகளா வருவாமா. நான் கொண்டு வருவேன், நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும், போதுமா? நீங்க பாருங்க, எதையும் நினைச்சு வருத்தப்பட்டு இருக்காதீங்க. ஏற்கனவே உங்களுக்கு உடம்பு சரியில்லை, கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கம்மா, ப்ளீஸ்மா. சரிடா, அந்த பொண்ணு யாருன்னு தான் சொல்ல வேணாம். அந்த பொண்ணு இந்த ஊர் தானே. அந்த பொண்ணு எப்படிப்பட்டவன்? கொஞ்சம் வசதி உள்ளவளா இல்ல வசதி இல்லாதவங்களா? பொண்ணு பார்க்க எப்படி இருப்பான்? ஏதாவது சொல்லு. ஏன்னா என் மருமகளை பத்தி தெரிஞ்சுக்க எனக்கு ஆவலா இருக்கடா. அம்மா அதானே, அங்க சுத்தி இங்க சுத்தி மறுபடியும் மருமக கிட்டே வந்துருங்க. ஆமாம்மா, அவ கொஞ்சம் வசதி இல்லாதவதான். அவகிட்ட காசு பணம் இல்ல, ஆனா மனசு நிறைய பாசமும் அன்பும் வச்சிருக்காமா. யாரை பார்த்தாலும் அன்பா பேசுவான், பாசத்தை அள்ளி கொடுப்பாமா. அந்த மாதிரி பொண்ணு. காசு பணத்தை விட அன்பு பாசம் அதிகமா அவகிட்ட இருக்கு. என்ன தேடி வந்தவ எல்லாம் என் காசுக்கோ பணத்துக்காகவும் தான் வந்தாளுங்க. ஆனா இவ ஒருத்தி மட்டும்தான் அவ தேவைக்கு கேட்டா. நான் செஞ்ச வேலைக்கு கொடுங்கன்னு என்கிட்ட காசு கேட்டாலே தவிர கூட எனக்கு ₹1 கூட வேணான்னு நின்னவமா. எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சதுமா. மனோஜ், அந்த பொண்ணை பத்தி பேசுனதும் உன் மனசுக்குள்ள எவ்வளவு சந்தோஷம். உன் மனசுக்குள்ள இருக்க சந்தோஷம் உன் முகத்துல தெரியுது. என் பையன் சிரிச்சு இப்பதான் நான் பாக்குறேனே, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கடவுளே, எப்படியாவது அந்த பொண்ணு என் வீட்டுக்கு மருமகளா கொண்டு வந்துருங்க. என் பொண்ணு அந்த பொண்ணுக்கு என் பையனை ரொம்ப பிடிச்சிருக்கணும். ஏதாவது பண்ணி அந்த பொண்ணு மனசுல என் பையனை கொண்டு போய் உட்கார வச்சிருங்க. நீ கவலைப்படாத மனோஜ், அந்த பொண்ணு தான் நம்ம வீட்டுக்கு மருமக, போதுமா? பாக்கலாமா, அவ எனக்கு கிடைச்சா உண்மையாவே நான் தான் கொடுத்து வச்சுவேன். பாக்கலாம், அவ எனக்கு கிடைக்கிறாளா இல்லையான்னு தெரியல, பாப்போம். என் பையனுக்கு என்னடா குறைச்சல? என் பையன் ராஜா மாதிரி இருக்கான். அவனுக்கு ஒரு ராணி சீக்கிரமே தேடி வந்துருவா. இந்த வீட்டுக்கு ஒரு மகாலட்சுமி கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள என் வீட்டு மகாலட்சுமி வந்து நிப்பா. பாத்துக்கிட்டே இரு. சார் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ராஜகுமாரி பொய்யாரி வந்தாள் வந்தாள் ராஜகுமாரி பொய்யாரி. வந்தாளப்பா வந்தாளப்பா வந்து ஜன்னலிலே நின்னாளப்பா. சொன்னாளப்பா சொன்னாளப்பா சொக்கு பொடி போட்ட கண்ணாலப்பா. என்ன சார், எப்படி இருக்கீங்க? ஞாபகம் இருக்கா? இந்த துளசிய ஞாபகம் இருக்கா இல்ல மறந்துட்டீங்களா சார்? மேடம், அது நான் கேட்கணும். நீங்க தான் இந்த வீட்டு பக்கம் ஆளையே காணும். ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டிருந்தேன், அம்மா வராங்க கொஞ்சம் வந்து போங்கன்னு. ஆனா மேடம் தான் இந்த வீட்டு பக்கமே ஆளை காணும். அவ்வளவு பிஸியா இருக்கீங்க. நாங்க கூட பிஸி இல்லைங்க, கவர்மெண்ட் ஆபீசரா இருக்கிற நாங்க கூட அந்த அளவுக்கு பிஸி இல்ல. பட் மேடம் ரொம்ப பிஸியா இருக்கீங்க, பார்க்கவே முடியலையே. ஆமா சார், சாரி. நீங்க சொல்லிருந்தீங்க தான் அம்மா வராங்க வந்து பாத்துட்டு போங்கன்னு. ஆனா சார், எங்க அத்தை வீடு இருக்காத, எங்க மாமா வீடு சொன்னேன்ல, அங்க கொஞ்சம் வேலை அதிகம். அது மட்டும் இல்ல, நாங்க குலதெய்வம் கோயிலுக்காக ஊருக்கு போயிட்டோமா. அதான் வந்தது நேற்று தான் வந்தோம். இப்பதான் அம்மா சொன்னாங்க நீங்க என்ன பார்க்கணும்னு சொன்னீங்கன்னுட்டு. அதுவும் இல்லாம அம்மா நாளையில இருந்து வேலைக்கு ஒரு வாரத்துக்கு வரமாட்டாங்க. அம்மாக்கு உடம்பு முடியல. இந்த ஒரு வாரமும் நான் தான் வருவேன் சார். அப்பாடா, இந்த ஒரு வாரமாவது மேடமோட தரிசனம் கிடைக்குமே, அது கிடைச்சா போதுங்க. உங்களை தான் கையிலே பிடிக்க முடிய மாட்டேங்குது. பிஸியோ பிஸி துளசி மேடம், அப்படிதானங்க?
சார் போதும் சார், ரொம்ப ஓட்டாதீங்க. சின்ன பிள்ளை சார் நானு, அப்புறம் அழுதுருவேன். அதான் சாரி கேட்டுட்டேன்ல. சரி சரி, நான் எதுவும் ஓட்டல. ஆமா ஆமா, நீ ரொம்ப சின்ன பிள்ளைதான், பார்க்கதான் சின்ன பிள்ளை. ஆனா என் மனசுக்குள்ள என்னென்னமோ பண்ற பிள்ளை. அடி என்ன சொல்ல தெரியல, சொல்லிடுவேன். மனோஜ், யாருப்பா இந்த பொண்ணு? வந்ததுல இருந்து நீங்க 2 பேர் மட்டுமே பேசிட்டு இருக்கீங்க. இந்த பொண்ணு யாருன்னு எனக்கு சொல்லவே இல்லையே. ஆமாம்மா, சாரி, நான் அவகிட்ட பேசுனதுல மறந்துட்டேன். அம்மா, இவங்க பேரு துளசி. இவங்க தான் முதல்ல நான் இங்க வந்தபோது நம்ம வீட்டை க்ளீன் பண்றதுக்காக வந்தவங்க. இவங்க வேற யாரும் இல்லம்மா, நம்ம வீட்டுல லட்சுமின்னு ஒருத்தவங்க வேலை செய்யறாங்க இல்லைங்களா, அவங்களுடைய பொண்ணு. இவங்க மூலியமா தான் அவங்களும் இந்த வீட்டுக்கு வந்தாங்களே. அட, நீதான் துளசியாமா? அது சரி. இவனும் சரி, உங்க அம்மாவும் சரி, வாய் ஓயாம உன்னை பத்தி தான் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. உங்க அம்மா சொன்னா கூட ஒரு நியாயம் இருக்கு. ஆனா இவன் எதுக்கு சொல்றானே தெரியாது. திருமணா உட்காந்தா எழுந்தா படுத்தா துளசி துளசி துளசி. ஜன்னல் கம்பி தொட்டா போதும், அதை கூட துளசி தான் தொடச்சு கொடுத்தா. கிச்சனுக்கு போனா போதும், கிச்சன் பாத்தீங்களா நீட்டா இருக்கு, துளசி தான் க்ளீன் பண்ணி கொடுத்தா. இப்படிதான் உன் பேரை சொல்லி சொல்லி அப்பப்பா என்னால முடியலம்மா. நானே உன்னை பார்க்கணும்னு நினைச்சேன், ஆனா நீயே வந்துட்ட. பார்க்க மகாலட்சுமி மாதிரி இருக்கமா, என் கண்ணே பட்டணம் போல இருக்கு. என்ன சார், என் பேரை போட்டு போட்டு தேய்ச்சிருக்கீங்க போல இருக்கே. அம்மா இவ்வளவு கடுப்பா பேசுறாங்க. ஓய், என்ன அம்மா உனக்கு கடுப்புல சொல்லல, உன்னை பத்தி நான் எவ்வளவு சொன்னேங்கிறத சொல்றாங்க. கேட்டுக்க, நான் எந்த அளவுக்கு உன்னை மிஸ் பண்ணிருக்கேன்னு. தெரியுது சார், நல்லாவே தெரியுது. என்ன மிஸ் பண்ணல, நான் செஞ்ச வேலையை தான் மிஸ் பண்றீங்க. கரெக்டா? அட லூசு, நான் என்ன சொன்னா இவன் என்ன எடுத்துக்கிறா? சரி, நீ என்னன்னா எடுத்துக்க, நான் உன்னதாண்டி மிஸ் பண்ணேன். அம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? மன்னிச்சிருங்கம்மா, சார் அன்னைக்கே சொன்னாரு நீங்க ஊர்ல இருந்து வரீங்க, உங்களை பார்க்கணும்னுட்டு. ஆனா சாரிம்மா, கொஞ்சம் வேலை இருந்ததுனால என்னால வர முடியல. மன்னிச்சிருங்கம்மா. அம்மா, நீங்க கூட மகாலட்சுமி மாதிரி அழகா இருக்கீங்க. ஐஸ் தானே வைக்கிறேன். ஐயோ, அப்படிலாம் இல்லம்மா, உண்மையாவே சொல்றேன். எங்க அத்தை உங்களை மாதிரி தான் இருப்பாங்களே, அவங்கள மாதிரி நீங்களும் அழகா மகாலட்சுமி மாதிரி இருக்கீங்கன்னு சொல்றேன். அப்புறம் என்ன, எதுக்கு அம்மானு கூப்பிடுறேன்? அத்தைன்னு கூப்பிடுறேன். ஐயோ, அதெல்லாம் நல்லா இருக்காதுமா, நான் அம்மானே கூப்பிடுறேன். இதுதான் நல்லா இருக்கு, எனக்கு கூப்பிடவும் பிடிச்சிருக்கு. சரிங்கம்மா. சார், நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. அம்மா என்ன வேலை பண்ணிட்டு போனாங்க, நான் இப்ப என்ன பண்ணணும்னு சொல்லுங்க, பண்ணி கொடுத்துட்டு போறேன். நிறைய வேலை பண்ணணும். நீ எப்படி இங்க இருந்து போக கொஞ்சம் லேட் ஆகும், உடனே ஓடணும்னு நினைக்காத, சரியா? இன்னும் ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கேன். கொஞ்சம் நிதானமா இங்க இருந்து என்னென்ன வேலை செய்யணும் செஞ்சுட்டு என்னையும் அம்மாவையும் கொஞ்சம் கவனிச்சுட்டு போனா நல்லா இருக்கும். அவ்வளவுதானே சார், கவலையே படாதீங்க, எல்லாமே செஞ்சிடறேன். இப்ப என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லுங்க, உடனே பண்ணிடுறேன். படன்னு புரிஞ்சு தள்ளுறேன். ஆமாம்மா, இப்படி கூட பேசுவாங்களா? மூச்சு விடுமா கொஞ்சம். அதுக்கு இல்லம்மா, நான் எங்க மாமா வீட்டுக்கார போகணுமா, அங்கேயும் கொஞ்சம் வேலைங்க இருக்கு. அதான் இங்க இருக்க வேலையை சீக்கிரம் முடிச்சுட்டு அங்க போய் வேலையை முடிச்சுட்டு அப்புறம் நம்ம எங்க வீட்டுக்கு போகணும். ஆனா எங்க வீட்டுக்கு போனா அம்மா கொஞ்சம் செஞ்சு வச்சிருப்பாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா இங்க இருக்க வேலையை சீக்கிரம் முடிச்சாதானே நான் மாமா வீட்டுக்கு போக முடியும். இந்த ஒரு வாரம் அங்க போகாம இருக்கணும்ல, எங்க வீட்டு வேலையும் செஞ்சுட்டு அங்கே போய் செய்ய உன்னால முடியுமா? அதுக்கு என்ன சார், அதெல்லாம் நான் செஞ்சிருவேன். நீங்க அதை பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க. இங்க என்ன செய்யணும் அதை மட்டும் சொல்லுங்க, நான் எப்படி செய்யறேன்னு மட்டும் பாருங்க. சரி சரி, இப்ப முதல்ல எங்களுக்கு காஃபி போட்டு தரியா? அதுக்கு என்னமா, போட்டு கொடுத்துட்டா போகுது. இது 5 நிமிஷத்துல போட்டு எடுத்துட்டு வரேன். இரு, ஓடிடாத. இது எங்க இருக்குன்னு நான் வந்து சொல்றேன். ஏன்னா எல்லாமே அம்மா மாத்தி மாத்தி வச்சிருக்காங்க, வேற யாரும் இல்ல, உங்க அம்மா தான். சரி சரி, வாங்க, இன்னைக்கு சொல்லி கொடுத்துருங்க, நாளையில இருந்து நானே பாத்துக்கிறேன். வாங்க. வரேன் மேடம். இப்படி மாசம் நின்னுட்டு இருந்தா என்ன சார், ஒரு கவர்மெண்ட் ஆபீசர் இப்படி நின்னுட்டு இருக்கலாமா? வாங்க சார், கொஞ்சம் சுறுசுறுப்பா வேலை செய்யணும். வாங்க வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்க. மேடம் உத்தரவு போட்டுட்டீங்களா? செஞ்சுட்டா போகுது. வரேன்டி. அப்படியே திரும்பினா அங்க இருக்க கபோர்ட்ல டீ தூள், காஃபி தூள், சக்கரைன்னு 3மே அங்கதான் இருக்கு. எது போடணுமோ போடு. டீ போடுறதுனாலும் ஓகே, இல்ல காஃபி போடுறதுனாலும் ஓகே, எதுவா இருந்தாலும் எங்களுக்கு ஓகே. இங்க இருக்க கபோர்ட்ல என்ன சார் இருக்கு? இத சொல்லிருந்தீங்கன்னா நானே போட்டுருப்பேனே. ஏன் சார், இதுக்காக மெனக்கிட்ட நீங்க வரணுமா? சரி சரி, நீங்க போங்க, நீங்க போய் அம்மா கிட்ட பேசிட்டு இருங்க, நான் காஃபி போட்டு கொண்டு வரேன். நானு இப்ப காஃபி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, நாளையில இருந்து டீ போட்டு தரேன், ஓகேங்களா? பரவாயில்ல, நீ ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கலாம், உங்ககிட்ட பேசணும்னு தோணுச்சு, அதான் நானும் வந்தேன். ஆமா, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? எனக்கு என்ன சார், நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். ஓகே, மேடம் ஏதோ மாப்பிள்ளை பார்த்தாங்கன்ற மாதிரி கேள்விப்பட்டேன். என்னாச்சு? அந்த மாப்பிள்ளை எதுவும் பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னு எதுவும் சொல்லலன்னு உங்க அப்பா சொல்லிட்டு இருந்தாங்க, என்னாச்சு? சார், அதை பத்திலாம் எனக்கு எதுவும் தெரியாது. அதை பத்தி நான் அப்பா கிட்ட கேட்டுக்கிறதும் இல்லை. எனக்கு இப்போதைக்கு கல்யாணத்துல இஷ்டம் இல்லை. அப்படி இருக்கும்போது நான் போய் அதை கேட்க முடியுமா? அதனால நான் அதை பத்தி கேட்கல சார். கல்யாணத்துல இஷ்டம் இல்லையா? ஏன்? எதனால உனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்ல? ஏன் சார், இவ்வளவு சீக்கிரம் கல்யாணம் பண்ணி நான் புருஷன் வீட்டுக்கு போகணுமா? எங்க அம்மா அப்பா கூட கொஞ்ச நாள் இருக்கலாமே இருக்கேன். அது மட்டும் இல்ல, இன்னொரு விஷயமும் இருக்கு. ஆனா அது இப்ப சொல்ல முடியாது, நேரம் வரும்போது கண்டிப்பா சொல்றேன் சார். அது சரி, இந்த ஒரு வாரம் வருவீங்க, அதுக்கப்புறம் என்னெல்லாம் பாப்பீங்களா? மறந்துடுவீங்க, மறுபடியும் மேடம் பிஸி ஆயிடுவீங்க. இதுல எங்க இருந்து ஏக்கிட்ட சொல்றது? அப்படிதானே மேடம்? அப்படின்னா இல்ல சார், இனி நான் அடிக்கடி வருவேன், கவலைப்படாதீங்க. அதான் அம்மா இருக்காங்கல்ல, நான் மாமா வீட்டு வேலை எல்லாம் முடிச்சுட்டு டெய்லியும் இங்க 1 hour வந்துட்டு போறேன் சார், போதுமா? இந்த ஒரு வாரம் மட்டும் இல்ல,
இனிமே டெய்லியும் ஒரு 1 hour ஆச்சு நான் வந்துட்டு போறேன் சார். சொன்னதோட நிக்காம வந்தா சந்தோஷம் தான். இங்க நிறைய பேரு உங்களை பாக்குறதுக்காக ரொம்ப ஆசையா என்கிட்ட இருக்கோம், பாத்துக்கோங்க. என்ன பார்க்கவா சார்? பரவாயில்லையே, நான் கூட அவ்வளோ பெரிய ஆளா இருக்கேன்னு நினைக்கிறேன். என்ன பார்க்கறதுக்காக நிறைய பேர் ஆசையா இருக்காங்க. ரொம்ப சந்தோஷம் சார். அம்மா தானே சொல்றீங்க? ஏண்டி என் மனசை புரிஞ்சுக்க மாட்டேற? எனக்கு நேரடியாவும் சொல்ல முடியலையே. சரி, இனி இங்க தானே வரப்போறேன், சீக்கிரமே சொல்லிடுவேன். ஆ, பால் பொங்கிடுச்சு சார், கொஞ்ச நேரம் இருங்க, காஃபி போட்டுறேன். ஒன்னும் அவசரம் இல்ல, நீ பொறுமையா போடு. எனக்கும் இப்படி நின்று உங்ககிட்ட பேசுறது பிடிச்சிருக்கு, நல்லா இருக்கு. நாங்களாம் எப்படா கிச்சன் உள்ள இருந்து வெளியில போவோம்னு இருக்கோம். உங்களுக்கு இங்க உட்கார்ந்து பேசுறது நல்லா இருக்கா? அது சரி, டெய்லியும் சமைச்சீங்கன்னா தெரியும். வாயாடி, எப்பவுமே வாய் அடிச்சுட்டே தான் இருப்பியா? சரி, அதெல்லாம் இருக்கட்டும். அம்மா வெளியில ஒண்ணு சொன்னாங்கல்ல, என்னது சார்? என்ன சொன்னாங்க? அதுக்குள்ள மறந்துட்டியா? அதான் நீ என்ன படுத்தா இருந்தா உட்காந்தா துளசி துளசின்னு உன் பெரிய சொல்லிக்கிட்டு இருக்கான்னு சொன்னாங்களே, அத பத்தி நீ என்ன நினைக்கிற? இதுல நினைக்கிறது என்ன சார் இருக்கு? நான் வந்து செஞ்சுட்டு போனதுல இருந்து உங்களுக்கு என் வேலை ரொம்ப பிடிச்சிருக்கும், அதனால என்ன நீங்க நினைச்சிருப்பீங்க. அதனால அந்த பொண்ணு வந்து வேலை செஞ்சா இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னு நீங்க அதை பத்தி சொல்லிருப்பீங்க. அது அம்மா சொல்லியிருக்காங்க, அவ்வளவுதானே சார்? ஆமா, சுத்தம். இவளுக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைக்க போறேன்னு தெரியல. டேய் மனோஜ், இவளுக்கு நீ சுத்தி வளைச்சலாம் இன்டைரக்டாலாம் சொல்லி புரிய வைக்கணும்னா முடியாது. டைரக்டாவே சொல்லிடு, நாள் பார்த்து டைரக்டாவே சொல்லிடுடா. இவகிட்ட இன்டைரக்டா பேசினாலும் வேலைக்காகாது. சார் என்னங்க, ஃபர்ஸ்ட் நீங்க காஃபியை குடிங்க, நான் அம்மாக்கு கொண்டு போறேன், ஓகேங்களா? அம்மா ரொம்ப சூடா பிடிக்க மாட்டாங்க, கொஞ்ச நேரம் வை, ஆறட்டும், அப்புறமா கொடு. நீயும் உனக்கு போட வேண்டியதானே, நீ கூட சேர்ந்து காஃபி குடி. இல்ல சார், எனக்கு இன்னும் கொஞ்ச நேரம் ஆகட்டும், அப்புறமா குடிக்கிறேன். அப்புறம்லாம் வேணாம், எனக்கு கம்பெனி கொடு. நான் மட்டும் தனியா குடிச்சா ஒரு மாதிரி இருக்கும். இப்ப நீயும் உனக்கு போடு, 2 பேரும் சேர்ந்து குடிப்போம். சொன்னா கேட்க மாட்டீங்க சார் நீங்க. சரி, ஃபர்ஸ்ட் இத பிடிங்க, நான் எனக்கு போட்டுக்கிறேன். ஏய், என்ன மிரட்டுற? ஐயோடா, இவர் நம்மள மிரட்டு வராமா, நாங்க மட்டும் இவரை மிரட்ட கூடாதாமா? சார் அதெல்லாம் அப்படிதான். என்னங்க, முதல்ல இந்த காஃபி பிடிங்க. காஃபிலாம் இருக்கட்டும், இந்த சார்னு கூப்பிடுறது மட்டும் கொஞ்சம் கட் பண்ணு. வேற ஏதாவது கூப்பிடுறேன். சார்னு கூப்பிட்டா ரொம்ப தூரமா இருக்க மாதிரி இருக்கு. சாரை விட்டுட்டு வேற ஏதாவது சொல்ல. சார் வேணும்னா உங்க பேரை தான் சொல்லி கூப்பிடணும். பேர் சொல்லி கூப்பிடவா? இல்லைன்னா ஒண்ணு பண்ணலாமா? மாடப்படன்னு கூப்பிட்டுமா? ஆஹா, இல்லம்மா, இப்ப அந்த மாதிரி கூப்பிட வேணாம். அது கூப்பிடுறதுக்குன்னு ஒரு நாள் வரும், அப்ப நீ அந்த மாதிரி கூப்பிடு. இப்ப 4 பேர் பாப்பாங்கல்ல, அதனால வாடா போடலாம் வேணாம், பேரும் வேணாம். வேற ஏதாவது சொல்லி கூப்பிடலாமே. சரி விடுங்க, உங்களுக்கா வேணாம் எனக்கா வேணாம். நான் வேணா உங்களை அண்ணன் கூப்பிட்டுட்டுமா? தெய்வமே, தெரியாம சொல்லிட்டேன். அதெல்லாம் வச்சு கூப்பிடாத, என் மனசு தாங்காது. நீ சார்னே கூப்பிடு, பழையபடி போல நீ சார்னே கூப்பிடு. கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படி கூப்பிட வைக்கணுமோ அப்படி கூப்பிட வச்சுக்கிறேன். இப்போதைக்கு நீ சார்னே கூப்பிடுமா? ஏன் சார், எனக்கு ஒரு டவுட். எதுக்கு இந்த ஆம்பளை பசங்களாம் பொண்ணுங்க அண்ணான்னு கூப்பிட்டா உடனே பயப்படுறீங்க, பதறீங்க? ஏன் சார், அண்ணாங்கிறது அவ்வளோ பெரிய குத்தமான வார்த்தையா என்ன? எங்களை மாதிரி ஆம்பளையா பிறந்திருந்தா அப்ப தெரியும் அண்ணாங்கிற அந்த ஒரு வார்த்தை எவ்வளவு வலிக்கும்னு. அதுலயும் இந்த மாதிரி பேச்சுலருக்கு இன்னும் ரொம்ப வலிக்கும், பாத்துக்க. அது சரிங்க சார், கொஞ்சம் பார்த்து இருங்க. நாளைக்கு உங்களுக்கு வரப்போற பொண்டாட்டி இதை ஏதாவது கேட்டானா தப்பா நினைக்க போறா, பாத்துக்கோங்க. என் பொண்டாட்டியே நீ தாண்டி, உன்கிட்ட சீக்கிரம் சொல்ல வேண்டி. என் மனசுல இருக்கிறத சீக்கிரமே சொல்லிடுவேன். கனவடா நான் வருவேடா, நீ சொதப்படா உன்னை நான் விடுவேடா. சத்தியம்மா சொல்லுறேன், தாலி வாங்கி கட்டுவேன். புருஷனான் தாண்டி பல தடைகளையும் தாண்டி ஒன்ன நான் வாழ வந்தேனே. நோட்டு புருஷனாக வேலை போட்டு கொடி எனக்கு கூலி கூட்டு தேவையில்லா எடுத்து கொடுக்குறா. என்ன சம்பந்தி, இப்படி அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? மாப்பிள்ளைக்கு போன் போடுங்க, நானே பேசுறேன் அவர்கிட்ட. உங்களுக்கு பேச தயக்கமா இருந்தா சொல்லுங்க, நான் வேணா பேசுறேன். ஏன்னா எனக்கு இன்னைக்கு ஒரு முடிவு தெரியாம நான் போறதா இல்ல. இன்னைக்கு நான் ஒரு முடிவோட தான் போகணும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் தயவு செஞ்சு மாப்பிள்ளைக்கு போன போடுங்களேன், நான் என்னன்னு நானே கேட்டுறேன் அவர்கிட்ட. சூர்யா, மாமா நீங்க இதான் கதையா? நினைச்சேன் இது மாதிரி ஏதாவது நீங்க பண்ணுவீங்கன்னு நினைச்சேன். ஆனா இந்த அளவுக்கு நடந்துப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நினைச்சேன் என்னடா சம்பந்தி வீட்டுக்காரங்க நிச்சயதார்த்தத்துக்கு நாள் குறிக்கவும் மாட்டேங்கிறாங்க, என்னன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க, சும்மா ஜாதகம் அது இதுன்னு சொல்லி நாளை தட்டி கழிச்சிட்டு போறாங்களேன்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருந்தது. ஆனா நான் எதிர்பார்க்கல இப்படி எல்லாம் நடக்கும்னு. நான் சத்தியமா எதிர்பார்க்கவே இல்லை. மாமா நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. வேணாயா, வேணவே வேணாயா. எனக்கு ஒரு புரியலையா. எங்க குடும்பம் சந்தோஷமா இருந்தா உங்க அம்மாக்கு பிடிக்க மாட்டுது. எங்களை எப்படியாவது கஷ்டப்படுத்தி பார்க்கணும், எங்களை அழ வச்சு பார்க்கணும்னு உங்க அம்மா ரொம்ப ஆசைப்படுறாங்க. சரி, எங்களை இருந்து
என் பொண்ணையாவது சந்தோஷமா இருக்க வைக்கலாமேன்னு எப்படியோ தேடி கண்டுபிடிச்சு ஒரு மாப்பிள்ளையை பிடிச்சோம். அவருக்கு எப்படியாவது நல்லபடியா என் பொண்ணை கட்டி வச்சு என் பொண்ணு வாழ்க்கையாவது நிம்மதியா இருக்கும்னு பார்த்தா அவன் வாழ்க்கையிலயும் மண்ணளி போட இப்ப நீங்க கிளம்பிட்டீங்க. அப்படிதானே? எப்படி உங்களால இப்படிலாம் முடியுது? நாங்க அப்படி என்ன உங்களுக்கு பாவம் பண்ணோம்? அண்ணா கொஞ்சம் பொறுமையா இருங்களேன், என்ன நடந்ததுன்னு. அம்மா வேணாம்மா வேணாம். நான் ஒரு முட்டாள்மா. என்ன நடந்ததுன்னே தெரியாம வார்த்தைக்கு வார்த்தை உங்களை சம்பந்தியமான்னு கூப்பிட்டு நான் ஒரு முட்டாளா இருக்கேன். என்ன எல்லாருமா சேர்ந்து ஒரு முட்டாளா ஆக்கிட்டீங்க. அப்படிதானே? ஒத்த புள்ளைய பெத்து அந்த புள்ளைய நல்லபடியா கட்டி கொடுத்து வாழ வைக்கணும்னு நினைச்சேன். அப்படி நினைச்சது ஒரு குத்தமா? என்ன எப்படி இப்படியெல்லாம் முட்டாளாக்கி பாக்குறீங்க? இவ்வளவு நாளா ஒரு பைத்தியக்கார மாதிரி உங்ககிட்ட நான் ஃபோன் பண்ணி கேட்டுட்டு இருந்திருக்கேன். ஆனா எனக்கு இந்த விஷயம் தெரியாம போயிருக்கு பாருங்களேன். நான் எந்த அளவுக்கு முட்டாளா இருந்திருக்கேன்னு. ஏமா அண்ணன்னா அதுக்கு அர்த்தம் என்னன்னு தெரியுமாம்மா? உன் கூட பிறந்தவங்க யாராவது இருக்காங்களாம்மா? அவங்கள நீ இந்த மாதிரி ஏமாத்தனா அவங்களுக்கு எவ்வளவு வலிக்கணும் உனக்கு தெரியுமா? உன்னை யாராவது ஏமாத்தி இருந்து அப்போ உனக்கு வலி ஒண்ணு வரும் பாரு, அப்போ புரியுமா அந்த வலியோட வேதனை என்னன்னு. இப்ப உனக்கு புரியாது. வேணாமா, இனிமே உன் வாயால என்ன அண்ணன்னே கூப்பிடாதம்மா. ஏன்னா உங்களுக்கும் எனக்கும் இனி எதுவும் கிடையாது. இங்க பாருங்க, உலகத்துல இந்த ஒருத்தர் தான் இருக்காரா மாப்பிள்ளையா? என்னால வேற மாப்பிள்ளையை தேடி கண்டுபிடிச்சி என் பொண்ணுக்கு கட்டி வைக்க முடியாது. கண்டிப்பா வேற ஒரு நல்ல பையனா பார்த்து என் பொண்ணுக்கு நான் கல்யாணம் பண்றேன். ஆனா அவங்க அவர்கிட்டயும் பேசி என் பொண்ணு வாழ்க்கையை கெடுக்கணும்னு தயவு செஞ்சு நினைச்சிடாதீங்க மாமா. ப்ளீஸ், நீங்க நினைக்கிற மாதிரி உங்களை ஏமாத்தணுங்கிற எண்ணம் எனக்கு கிடையாது மாமா. உங்களுக்கு புரியுதா இல்லையா? நான் துளசி அந்த அளவுக்கு விரும்புறேன் மாமா. நான் மட்டும் இல்ல, துளசியும் என்ன விரும்புறா. ஆனா ஏன் நீங்க இதை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க மாமா? எதுக்கு மாமா ஆரம்பத்துல நடந்தது நினைச்சு இப்பவும் பயந்துட்டு இருக்கீங்க? துளசிக்கு எதுவும் ஆகாது மாமா, நான் நல்லபடியா பாத்துப்பேன். நீங்க பாரியா, நான் இது வரைக்கும் உன்ன ஒரு வார்த்தை கூட எதுவும் சொல்லி திட்டினது கிடையாது. ஆனா இன்னைக்கு என் மனசு நோக நீ ஒரு விஷயத்த பண்ணிட்ட. இப்பவும் நான் உன்னை திட்டாம தான் போறேன். ஏன்னா எனக்கு உன் மேல நிறைய மதிப்பும் மரியாதையும் நிறைய இருக்கு. அந்த மரியாதைய நீ குறைச்சிக்காத, சரியா? ஐயா தம்பி, உங்ககிட்ட நான் எத்தனை வாட்டி கேட்டேன், என் பொண்ணு உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்டேன். பிடிக்கலன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருக்கலாமே. இப்படி எதுக்கு என் முதுகுல குத்தணும்? ஏன் இப்படிலாம் இருக்கீங்க? எல்லாரும் இப்படி சேர்ந்து என்னை என் குடும்பத்தையும் ஏமாத்துறீங்க. அங்கிள், நீங்க நினைக்கிறது தப்பு அங்கிள். சூர்யா ரொம்ப நல்லவன் அங்கிள். நீங்க ஏன் இப்படி நினைக்கிறீங்க? சூர்யாவும் துளசியும் ஒருத்தர் விரும்புறாங்க. ஐயா தம்பி, எதுவும் சொல்ல வேணாம். நான் உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லி தானே என் பொண்ணு பார்க்கவே கூப்பிட்டேன். ஆனா நீங்க எனக்கு கொடுத்த மரியாதை இதுதான் இல்லையா? என் பின்னாடி எல்லாருமா சேர்ந்து குத்திட்டீங்க. இந்த வலி என்னைக்குமே ஆறாது. எனக்கு இதுக்கு முன்னாடியே வலியும் வேதனையும் கொஞ்சமா தான் இருந்தது. ஆனா இப்ப நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது என் வலியும் வேதனையும் ரொம்ப அதிகமாயிடுச்சு. நீங்க பாரியா சூர்யா, நீ இனி நடக்கிறது எதுவுமே நடக்காது, நடக்க போறதும் கிடையாது. என் பொண்ணு துளசிக்கு வேற ஒருத்தன் தான் மாப்பிள்ள. நீ எல்லாம் என் பொண்ணை கட்டிக்கவே முடியாது. அதை கட்டிக்கவும் நான் அனுமதிக்கவும் மாட்டேன். மன்னிச்சிருங்க, உங்க வீட்டு வாசப்படியை மிதிச்சது தப்புதான், மன்னிச்சிருங்க. இதுக்குதான் என்ன வெளியில போன்னு சொல்லிட்டு இருந்தீங்களோ? உங்க பையனை வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இவரையும் வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு எங்க நான் பாத்துற போறேன்னு என்ன போன்னு விரட்டிட்டு இருந்தீங்க போல இருக்கு. இது தெரியாத முட்டாளா நான் என்ன பேசிக்கிட்டு இருக்கேன்? முட்டாளாதான் இருக்கேன். பொண்ணை பெத்தனா முட்டாள் தான். இன்னும் பைத்தியக்காரனா தான் ஆகல. சீக்கிரத்துல ஆக்கிடுவீங்க. வேணாம், இனிமே யாரும் என்கிட்ட எதுவும் சொல்ல வேணாம். நான் போறேன். டேய் சூர்யா, என்னடா நம்ம உன்னை நினைச்சா இங்க என்னமா நடக்குது? ஆமா, நம்ம நினைச்சதெல்லாம் நடந்துருமா என்ன? கடவுள் ஒருத்தர் இருக்காருல்ல, அவர் என்ன நினைக்கிறாரோ அதானே நடக்கும். மாமா பேசிட்டு போனது என்ன ரொம்ப காயப்படுத்துச்சுடா. அவர் எந்த அளவுக்கு மனசு நொந்து பேசியிருக்காருன்னா என்னையே அறியாம நான் அவர் எவ்வளவு நோய் கடிச்சிருக்கேன்ல. டேய் என்னடா பேசுற? நீங்க துளசியும் விரும்புறீங்க, ஒருத்தர் விரும்புறீங்க, எல்லாரோட சம்மதத்தோட கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சீங்க. அதுக்காக தான் இப்படி பண்ண. அதை உங்க மாமா புரிஞ்சுக்கல. உங்க மாமா இன்னும் உங்க மேல கோவத்துல இருக்காரு. அதனால அவர் இந்த மாதிரிலாம் பேசிட்டு போறாரு. டேய் அவர் பேசிட்டாருன்னு நீ வருத்தப்படாத. இங்க பாரு, அவர் கொஞ்சம் வயசானவர்ன்றதுனால அவர் இன்னும் அந்த காலத்துல இருக்காரு. நம்ம தான் அவர்கிட்ட பேசி புரிய வைக்கணும். நம்ம ஏதாவது பண்ணுவோம், நீ வருத்தப்படாதா? சரி மது, நான் கிளம்புறேன். சரி ஆஃபீஸ்க்கா? இல்ல ஆஃபீஸ்லாம் இல்ல, மாமா ஃபாலோ பண்ணி தான் பண்ணும். மாமா ரொம்ப மனசு வெறுத்து போயிடுறாரு. அவர் எந்த தப்பான முடிவும் எடுத்துக்கூடாதுல்ல, அதனாலதான்.
அவர் பின்னாடி தான் போகணும். அவர் என்ன பண்றாரு ஏது பண்றாருன்னு பாக்கணும்ல. கண்டிப்பாடா. ஓ, அவர் ஏதோ தப்பான முடிவு எடுத்துற போறாரு. பாத்துக்கூடா. டி சூர்யா, ஏதோ இருந்தாலும் கால் பண்ணு, நான் உடனே வரேன். மாமா ஒரு நிமிஷம் நில்லுங்க. மாமா ப்ளீஸ், மாமா சொன்ன கேளுங்களேன். மாமா ஒரு நிமிஷம் நில்லுங்க மாமா. மாமா ஒரே நிமிஷம் நில்லுங்க மாமா. நான் என்ன சொல்றேன்னு கேளுங்களேன். மாமா ப்ளீஸ், மாமா. மாமா கொஞ்சம் சொல்றது கேளுங்க மாமா. மாமா தயவு செஞ்சு கொஞ்சம் நில்லுங்க மாமா. மாமா ப்ளீஸ், நான் என்ன சொல்றேன்னு கொஞ்சம் கேளுங்க மாமா. நீங்க கேட்டுட்டு அப்புறம் கூட எவ்வளவு கோவப்பட்டுக்கோங்க மாமா. இங்க பாருங்கயா, கொஞ்சம் வழி விடுங்க, நான் போகணும். வழியை விடுங்கன்னு சொன்னேன் மாமா. முடியாது, நான் உங்ககிட்ட பேசி ஆகணும். நீங்க இப்ப எதுக்காக என் மேல கோவப்படுறீங்கன்னு தெரியல மாமா. ஒரு 5 நிமிஷம் எனக்கு கொடுங்க மாமா. நான் என்ன சொல்றேன்னு மட்டும் கேளுங்களேன் மாமா ப்ளீஸ். நான் என்ன சொல்றேன்னு மட்டும் கேளுங்க மாமா. அப்புறம் நீங்க என்ன முடிவு எடுத்தாலும் சரி, நான் அது கட்டுப்படுறேன். தேங்க்ஸ் மாமா. நான் சொன்னதுக்காக எனக்காக பேசணும் நின்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மாமா. மாமா நான் ஏன் இப்படி பண்ணேன்னு கொஞ்சம் தயவு செஞ்சு என் பக்கம் உள்ளதையும் கேளுங்களேன். ஏயா, உங்களுக்கும் சரி உங்க அம்மாவுக்கும் சரி எங்க குடும்பத்தை வாழ விடக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க அதானே? உங்க அம்மா என்னையும் என் பொண்டாட்டியும் வாழ விடாம நடுத்தெருல நிக்க வச்சாங்க. இப்ப நீங்க என் பொண்ணை வாழ விடாம நடுத்தெருல நிக்க வைக்கணும்னு நினைக்கிறீங்க, அப்படிதானே? மாமா நீங்க எல்லாமே தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க மாமா. நான் அப்படி கிடையாது. உங்ககிட்ட பல தடவை சொல்லிட்டேன், நான் துளசியை விரும்புறேன் மாமா. துளசி என் உயிர் மாமா. நீங்க நினைக்கிற மாதிரி துளசிக்கு எந்தவித ஆபத்தும் வராது மாமா. மாமா ப்ளீஸ், நான் துளசியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். நீங்க சொல்லுங்க, எனக்கு அந்த உரிமை இல்லையா? நான் துளசியை கல்யாணம் பண்ணிக்க கூடாதா? நீங்க சொல்லுங்க மாமா. இங்க பாருங்கய்யா, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இந்த ஜென்மத்துல என் பொண்ணை நீங்க கல்யாணம் பண்ணிக்க முடியாது. உரிமை வேணா இருக்கலாம், ஆனா நீங்க என் பொண்ணு கழுத்த தாலி கட்ட கூடாது. இதுக்கு நான் ஒரு காலம் சம்மதிக்க மாட்டேன். என் பொண்ணு மனசுல நீங்க இருக்கலாம், ஆனா என் பொண்ணை கட்டிக்கிற இடத்துல நீங்க இல்ல மாமா. அது ஏன்னு கேட்கறேன். நீங்க பாருங்க மாமா, அம்மா ஏதோ பண்ணதுக்காக இன்னமும் நீங்க அதையும் நினைச்சிட்டு இருந்தா எப்படி மாமா? மாமா நான் நீங்க வளர்த்த பையன் மாமா. நானும் அப்படி இருப்பேன் நீங்க நினைக்கிறீங்க? சத்தியமா நான் அப்படி இருக்க மாட்டேன் மாமா. உங்க காலில் விழுந்து கேட்கறேன், எனக்கு துளசியை கட்டி வைங்க மாமா. இங்க பாரியா, நான் உங்ககிட்ட இப்படி பேசுறேன்னு நினைச்சு என்ன தப்பா எடுத்துக்காது. இப்ப இல்ல, இந்த ஜென்மத்துல துளசி உனக்கு பொண்டாட்டியா ஆக முடியாது. ஆமா, உனக்கு பொண்டாட்டி ஆகணும்னா அதுக்கு நான் சாகணும். நான் செத்தாதான் உன்னால அவ கழுத்துல தாலி கட்ட முடியும். நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் நான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கவே மாட்டேன். என் பொண்ணு உங்க குடும்பத்துல வந்து வாழ்றதுக்கு நான் சம்மதிக்கவே மாட்டேன். இந்த அளவுக்கு நாங்க என்ன மாமா பண்ணிட்டோம்? எங்க அம்மா பண்ணது எல்லாமே தப்பு தான், ஆனா இல்லைன்னு சொல்லல. ஆனா இவ்வளவு அளவுக்கு எங்க மேல கோவம் உள்ள அளவுக்கு அப்படி நாங்க எதுவும் பண்ணல மாமா. என்ன உங்க சொத்து எங்க கிட்ட இருக்காதானே? வாங்க, இப்பவே எங்க அம்மா அது உங்க எல்லாத்துக்குமே திருப்பி தரதுக்கு ரெடியா இருக்காங்க. அம்மா தப்பு பண்ணாங்க தான் மாமா, நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை மாமா. ஆனா இப்ப அவங்க மனசு மாறி எல்லாமே உங்ககிட்ட திருப்பி கொடுக்க ரெடியா இருக்காங்க. எந்த நிமிஷம் வேணாலும் நீங்க வந்தாலும் உங்க சொத்து மொத்தம் உங்க கைக்கு வந்துடும் மாமா. எங்க அம்மாவே அவங்க கைப்பட எல்லாத்தையும் எழுதி துளசி பேருக்கோ இல்ல உங்க பேருக்கோ மாத்தி கொடுக்க ரெடியா இருக்காங்க. நீங்க நினைக்கிற மாதிரி உங்க சொத்துல நான் ஒரு பைசா கூட எடுத்தது கிடையாது. இன்னி வரைக்கும் என் சொந்த உழைப்புல தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். உங்க சொத்துல இருந்து எங்க அம்மாவும் எங்க அப்பாவும் வாழ்ந்திருந்தா அதை நான் வட்டியை முதலமா போட்டு திருப்பி கொடுக்க நான் தயாரா இருக்கேன். நான் துளசியை பார்த்ததுக்கு அப்புறம் நான் எடுத்த முடிவு இல்லை மாமா. உங்களை எல்லாரும் பார்க்கறதுக்கு முன்னாடியே நான் எடுத்த முடிவு தான். நீங்க எங்க எந்த ஊர்ல எந்த மூலையில இருந்தாலும் பரவாயில்ல, என்னைக்கு இருந்தாலும் இந்த சொத்து நான் உங்களுக்கு திருப்பி கொடுக்கணும்னு தான் நாங்க நினைச்சிட்டு இருந்தோம். எங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லைன்ற ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் நான் அமைதியா இருந்தேன். இப்ப எங்க அம்மாவே மனசு மாறிட்டாங்க. இனி நான் இதுக்கு அமைதியா இருக்கணும்? நாங்க குடிசையில இருந்து வாழறதுக்கு ரெடி மாமா. வாங்க, உங்க சொத்தெல்லாம் என்னைக்கு உங்க பேர்ல மாத்தி தரணும்னு சொல்லுங்க, மாத்தி தரேன். ஆனா ஒண்ணு, என் துளசிய வேற யாருக்காவது கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நீங்க நினைச்சீங்க, அதுவும் இந்த ஜென்மத்துல நடக்காது. என்னையா மிரட்டுறீங்களா? இப்போ நான் பேசுறது எல்லாமே உங்களுக்கு மிரட்டல தான் மாமா தெரியும். ஏன்னா உங்களுக்கு எங்களை பிடிக்கல, அதனால நாங்க எது பேசினாலும் மிரட்டலாவும் தப்பாவும் தான் தெரியும். பாருங்க மாமா, நான் இப்படி ஒரு காரியத்தை பண்ணேன்னா அது என் துளசிக்காக தான். என் துளசிய வேற எவனும் பார்க்க கூடாது. மாப்பிள்ளைங்கிற பேர்ல எவனும் அந்த வீட்டு வாசப்படியை மிதிக்க கூடாது. அவ ஏன் பொண்டாட்டி கழுத்துல எவனாவது தாலி கட்டணும்னு நினைச்சான், அவன் உயிரோட கூட இருக்க விட மாட்டேன், பாத்துக்கோங்க. அது சரி, என் பொண்ணுக்கு யார் புருஷனா வரணும், எனக்கு யார் மாப்பிள்ளையா வரணும்னு நான் தான் முடிவு பண்ணணும், நீங்க இல்ல. நீங்க வேணா பார்த்துட்டே இருங்க, நீங்களா நானு பாத்துருவோம். என் பொண்ண வேற ஒருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கல, அது உங்க கண்ணு முன்னாடியே என் பொண்ணுக்கு வேற ஒருத்தனோட கல்யாணம் பண்ணி வைக்கிறானா இல்லையான்னு பாருங்க. மாமா, துளசி உங்க பொண்ணா இருக்கும்போது நீங்க இதெல்லாம் பண்ணலாம். உங்க பொண்ணுக்கு நீங்க தாராளமா மாப்பிள்ள பார்க்கலாம், கல்யாணமும் பண்ணி வைக்கலாம். ஆனா அவ இப்ப என் பொண்டாட்டி, என் உயிர்ல பாதி அவ. எப்ப அவ என் மனசுக்குள்ள வந்தாலோ அப்பவே அவ எனக்கு பொண்டாட்டி ஆயிட்டான். என் பொண்டாட்டிக்கு மாப்பிள்ள பார்க்க நீங்க யாரு? நீங்க சொன்னதுதான் நானும் சொல்றேன், பாத்துடலாம். நீங்களா இல்ல நானு? என் துளசி எனக்கு தான். இந்த ஜென்மம்ல இனி எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் என் துளசி தான் எனக்கு பொண்டாட்டி. அவளுக்கு இந்த சூர்யா தான் புருஷன், நீங்க இல்ல. இதை யார் தடுத்தாலும் முடியாது, நிறுத்த முடியாது. அதையும் பாத்துடலாம். என் பொண்ணுக்கு
இன்னும் ஒரே மாசத்துல வேற ஒருத்தனோட கல்யாணம் பண்ணி வைக்கல வைப்பேன். நீங்க பார்க்க தானே போறீங்க, பாருங்க. உங்க மாமா சொன்னா அது செய்வேன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். செஞ்சு காட்டுறேன். மாமா, எதுக்கு மாமா இந்த வீண் வெட்டி கௌரவம்? எனக்கு புரியல. நான் யாரு? நீங்க தூக்கி வளர்த்த பையன் தானே. நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்? சரி, அப்படியே நான் தப்பு பண்ணதாவே இருக்கட்டும். இன்னும் 4 அடி கூட அடிங்க. திட்டணுமா திட்டுங்க, என்ன பண்ணணுமோ பண்ணுங்க. எல்லாமே நான் வாங்கிக்கிறேன் மாமா. என் துளசிக்காக மட்டும் இல்ல, என் மாமாக்காக கூட நான் எல்லாத்தையும் வாங்கிக்கிறேன். இதை விட நான் வேற என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? நீங்க பாருங்க மாமா, அவ என் பொண்டாட்டி. என் பொண்டாட்டிக்கு நீங்க எங்கேயும் மாப்பிள்ள பார்க்க முடியாது. மாப்பிள்ள பார்த்து கல்யாணம் வரைக்கும் கொண்டு போக நான் அனுமதிக்கவும் மாட்டேன். அவ புருஷனா மாமா, பார்த்துக்கிட்டே இருங்க. நீங்களா நான் பார்த்துருவோம், அதையும் பார்ப்போம். ஒரே மாசம்தான். இன்னும் 1 மாசத்துல என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கல, பாருங்க. கண்டிப்பா பண்ணி வைப்பேன். சரிங்க மாமா, உங்களால முடிஞ்சது நீங்க பண்ணுங்க. என்னால முடிஞ்சத நான் பண்ணிக்கிறேன். நான் எது வேணாலும் பண்ணுவேன். என்ன பண்ணுவீங்க? மிஞ்சி மிஞ்சி போனா துளசியே எங்க வீட்டுக்கு அனுப்ப மாட்டீங்க அதானே? அந்த மாதிரி கல் மனசுக்காரன் நான் கிடையாது. உங்களுக்காகவும் உங்க அம்மாக்காகவும் இல்லைனாலும் என் மச்சானுக்காக பாக்குறேன். என் மச்சான் ஆரம்பத்துல இருந்து எங்களுக்காக எவ்வளவோ பேசியிருக்காரு, பண்ணிருக்காரு. அவர் இன்னைக்கு படுத்த படுக்கையா இருக்காருன்னா அவருக்காக நான் எது வேணாலும் செய்வேன். அதுக்காக மட்டும்தான் என் பொண்ணை உங்க வீட்டுக்கு அனுப்பியிருக்கேன். மற்றபடி வேற யாருக்காகவும் கிடையாது. அதுலலாம் நான் எதுவும் சொல்ல மாட்டேன். என் பொண்ணு எப்பவும் போல உங்க வீட்டுக்கு வருவா. ஆனா 1 மாசத்துல என் பொண்ணுக்கு கல்யாணம். பாருங்க, சீக்கிரமே மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணத்தை பண்றேன். அது என்ன பாப்போம். என் பொண்டாட்டிக்கு நீங்க கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்களா? பாத்துருவோம் மாமா. நீங்களா நானு கண்டிப்பா பாத்துருவோம். இன்னும் 1 மாசத்துல தெரிஞ்சிடும்ல. மாமா, நான் இவ்வளவு நாளா உங்ககிட்ட விளையாட்டுத்தனமா தான் விளையாடிட்டு இருந்தேன். இனி விளையாட போறது இல்ல, சீரியஸாவே இறங்கிட போறேன். என் பொண்டாட்டி குளத்துல நான் தான் தாலி கட்டுவேன். அதையும் பாத்துருவோம். யா நீயா இல்ல நானு? உன்னை தூக்கி வளர்த்தவனே நான் தான். பாரு உன் மாமன் எப்படின்னு. நீங்களே சொல்லிட்டீங்க, ஏன் மாமா நீங்க தானே. மாமாவை மாமனார் ஆக்குறதுக்கு எவ்வளவு நேரம் ஆக போகுது? ஆக்கிடுறேன், பார்த்துக்கிட்டே இருங்க. எப்பவும் நான் வச்ச கூறி தப்பியதில்லை, என்னுடைய சொல்ல யாரும் தட்டியதில்லை, இன்னொருவன் என்ன வந்து தொட்டதுமில்லை. பெண்ணே, உன்னை பார்த்த நாள் முதலாய் தூங்கவில்லை நான், இது போலே இருந்ததில்லை என் உயிரே. நெஞ்சோடு கலந்தவளே, என் உயிரோடு உறைந்தவளே, எனக்காக பிறந்தவளே என் அன்பே. அடிமனம் தவிக்கும் அடிக்கடி துடிக்கும் ஆசையில் திறகிவிடு, இருவிழி மயங்கி இதழ்களில் இறங்கி உயிர் வரை பறக்கிவிடு. மாமா மாமா மாமா, கேக்குதுடி, சொல்லு. என்ன மாமா, ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னீங்க. நம்ம வீட்லயே பேசலாம்னு சொன்னா இல்ல வேணாம், இங்க இது பேச முடியாது அப்படின்னு வெளியில கூட்டிட்டு வந்தீங்க. ரொம்ப நேரமா என்ன பார்த்துக்கிட்டே இருக்கீங்களே தவிர பேசவே இல்லையே மாமா. என்ன மாமா முக்கியமான விஷயம்? எதை பத்தி பேசணும் சொல்லுங்க மாமா. உங்ககிட்ட நிறைய பேசணும், ஆனா எப்படி பேசுறதுன்னு தெரியல. என்ன மாமா, என்கிட்ட பேசுறதுக்கா இவ்வளவு யோசிக்கிறீங்க? மாமா, உங்க முகமே ஒரு வாட்டமா இருக்கு. என்ன மாமா, ஏதாவது பிரச்சனையா? ஏ துளசி, என் மனசுல என்ன இருக்குங்கிறத நீ என் முகத்தை பார்த்து தெரிஞ்சு போடி. அந்த அளவுக்கு நீ என்ன உன் மனசுக்குள்ள வச்சிருக்கல. மாமா, ஆமா மாமா, இது என்ன கேள்வி இது? ஆமா, உங்களை நான் என் மனசுக்குள்ள எந்த அளவுக்கு ஆழமா வச்சிருக்கேன் தெரியுமா? ஐயோ, இதை வேற நான் சொன்னா எந்த அளவுக்கு ஆழம் நானும் பார்க்கட்டுமா என்ன கிண்டல் பண்ணுவீங்க. நீங்க கிண்டல் பண்ணாதீங்க. ஆனா உண்மையாவே நான் உங்களை என் மனசுக்குள்ள ரொம்ப ஆழமா வச்சிருக்கேன். தெரியுது, என்ன நீ உன் மனசுக்குள்ள எவ்வளவு ஆழமா வச்சிருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. துளசி, நான் உன்கிட்ட ஒண்ணு கேட்கறேன், நீ கோவப்படாம எனக்கு அதுக்கு பதில் சொல்லுவியா? ஐயோ மாமா, நான் போய் உங்ககிட்ட கோவப்படுவேனா? நான் இது வரைக்கும் எத்தனை வாட்டி உங்ககிட்ட கோவப்பட்டிருக்கேன். இப்ப கோவப்படுறதுக்கு நீங்க என்ன எது கேட்டாலும் நான் கரெக்டா உங்ககிட்ட பதில் சொல்லுவேன் மாமா. நான் ஏன் கோவப்பட போறேன்? அப்படிலாம் நான் கோவம்லாம் பட மாட்டேன். நீங்க என்ன வேணாலும் கேட்கலாம், கேளுங்க மாமா. இது வரைக்கும் கோவப்பட்டது இல்ல, ஆனா நான் இப்ப கேட்கிற கேள்விக்கு உங்களுக்கு கண்டிப்பா கோவம் வரும். அதெல்லாம் வராது மாமா, நீங்க என்ன கேட்டாலும் சரி. எனக்கு உங்க மேல கோவமா? சேச்சா, அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது மாமா. அதெல்லாம் கோவம்லாம் வராது. அப்படி என்ன கேள்வி கேளுங்க பார்க்கலாம். கோவம் வராம இருந்தா சந்தோஷம் தான். ஏன் துளசி, நம்ம 2 பேரும் இப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் உயிருக்கு மேல உயிரா லவ் பண்றோம் இல்லையா? இது என்ன மாமா கேள்வி? ஆமா மாமா, ஏன் மாமா இப்படி எல்லாம் கேக்குறீங்க? இல்லம்மா,
கேட்கணும்னு தோணுச்சு, அதான் கேட்டேன். துளசி, ஒருவேளை நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் நடக்காம போயிடுச்சுன்னா என்னடி பண்ணுவேன்? மாமா எதுக்கு மாமா இப்படி கேக்குறீங்க? ஏன் மாமா நீங்க என்னை விட்டு போக போறீங்களா? ஏய், அப்படிலாம் இல்லடி. நான் சொன்னல, ஒரு கேள்வி கேட்பேன், அதுக்கு நீ பதில் சொல்லணும்னு சொன்னல. ஒரு கேள்வியா தான் கேட்டேன், நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்ல. ஒருவேளை நான் உன்னை விட்டு போயிட்டா, நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் நடக்காம போயிட்டா, நீ என்னம்மா பண்ணுவ? நான் என்ன மாமா பண்ண முடியும்? நீங்களே என்ன வேணான்னு போயிட்ட பிறகு நான் என்ன பண்ண முடியும்? நீங்க விருப்பப்பட்டதுன்னு மாமா என்ன கல்யாணம் பண்ணணும். உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னும் போது நான் எதுவும் பண்ண முடியாதுல்ல. காலம் முழுக்க உங்களை நினைச்சுக்கிட்டே வாழ்ந்துருவோம் மாமா. இல்லைன்னா உங்களை மனசுல சுமந்துக்கிட்டே போய் சேர்ந்துருவோம் மாமா. ஏய் சரிடி, நான் இந்த கேள்வி கேட்டது தப்பு, தெரியாம கேட்டுட்டேன், மன்னிச்சிரு. பக்கத்துல வா. வேண்டாம் மாமா, நான் வீட்டுக்கு போறேன். இது பாருமா, சும்மா இது கேட்கணும்னு தோணுச்சா, அதனால தான் கேட்டேன். நான் விட்டுட்டான் போக மாட்டேன்டி. நான் உன்னை விட்டுட்டேனா எனக்கு என் உயிரே போயிட்ட மாதிரிடி. நான் எப்படி உன்னை விட்டுட்டு போவேன்? வாமா. இல்ல மாமா, இது வரைக்கும் இந்த கேள்வியை நீங்க கேட்கணும்னு நினைச்சு கூட இருந்திருக்க மாட்டீங்க. ஆனா இப்போ நீங்க இந்த கேள்வியை கேட்கறீங்கன்னா உங்க மனசுக்குள்ள ஏதோ ஒரு எண்ணம் இருக்கு, அப்படிதானே? ஏய், அப்படிலாம் எதுவும் இல்லடி. நீ பாரு, நீ வேற ஏற்கனவே நான் நொந்து போயிருக்கேன்டி. நீ வேற பேச்சால என்ன நோக்கடிக்காத. நான் இந்த கேள்வியை கேட்டது தப்பு தான். எனக்கு உங்ககிட்ட இருந்து என்ன பதில் வரணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்டேன். மற்றபடி எதுவும் இல்லைம்மா. அப்படிலாம் நான் விட்டுட்டு போக மாட்டேம்மா. நான் தான் சொல்றேன்ல, நான் உன்னை விட்டுட்டு போனா என் உயிரை என்கிட்ட இருந்து போயிட்ட மாதிரிடி. அப்படிலாம் நான் எப்படி விட்டுட்டு போவேன்? வாடி. இல்ல மாமா, மாமா வேணாம் மாமா, நான் போறேன் மாமா. துளசி, என் பேச்சை மீறி பண்ணி போனேன், நான் மனுஷனா இருக்க மாட்டேன் பாத்துக்க. நான் கேட்டது தப்புன்னு சொல்லிட்டேன், அதே மாதிரி நீ போறேன்னா என்ன அர்த்தம்? இங்க வான்னு. ஏய், என் பக்கத்துல வாடி. இல்ல மாமா, உங்ககிட்ட இருந்து இந்த கேள்வி வரும்போது நான் இனி உங்க பக்கத்துல இருந்தா நல்லா இருக்காது மாமா. நான் போறதுதான் மாமா சரியா இருக்கும். நீ இப்படி எல்லாம் சொன்ன கேட்க மாட்டேன். விடுங்க மாமா, நான் போறேன்னு சொன்னேன், என்ன விடுங்க, நான் போறேன். ஏதாவது பேசுனா கட்டிச்சிருவேன் பாத்துக்க. விடுங்க, நான் போறேன், விடுங்க மாமா. ஏய், என்ன இப்ப என்ன நடந்துருச்சு? சும்மா ஒரு வார்த்தை தானே கேட்டேன், அதுவும் தப்புன்னு சொல்லிட்டேனடி. சாரிடி, தெரியாம கேட்டுட்டேன். இனிமே அந்த மாதிரி கேட்க மாட்டேன், போதுமா? சாரிடி. சேச்சே, நீங்களும் ஒன்றும் சாரி கேட்க வேணாம் மாமா. மாமா எனக்கு மனசு சரியில்லை, நான் வீட்டுக்கு போறேன் மாமா, விடுங்க. நான் சொன்னாலும் நீ மனசு மாற மாட்டேன்னா வார்த்தைகளை உறிஞ்சு போட்டு விரல வச்சு அழுத்திய கால் கூட கருப்பு இல்ல. நீ தீண்டும் இடம் தித்திக்குமே, கால் கூட கருப்பு இல்ல. நீ தீண்டும் இடம் தித்திக்குமே, நீ பாக்கி உடம்பு செய்ய வேண்டும் பாக்கியமே. என்னடி ரொம்ப அலம்பல் பண்ற? என்ன நான் கொடுக்க கூடாதா என்ன? அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நீங்க தான் என்னை விட்டுட்டு போக போறேன்னு சொல்றீங்களே. துளசி, சாரிடி, தெரியாம கேட்டுட்டேன். இனி இந்த மாதிரி வார்த்தையை நான் கேட்கவே மாட்டேன்டி. யாரோ சொன்னாங்க என் மேல கோவம்லாம் பட மாட்டேன்னு, ஆனா இப்ப கோவமா இருக்காங்க. சாரிடி சொல்லக்குட்டி, சாரிடி. நீங்க இப்படி கேட்டதும் என் மனசே உடஞ்சிருச்சு மாமா. மாமா நீங்க கேட்டதுக்கு என் மனசு தாங்கல மாமா. இந்த மாதிரி ஏதாவது நடந்துருச்சுன்னா? ஏய், அப்படிலாம் நடக்காது, நடக்கவும் விட மாட்டேன். இங்க பாரு, நான் இப்படி கேட்டதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இன்னைக்கு நானும் மதன் வீட்டில் பேசும்போது மாமா பார்த்துட்டாருடி. மாமா என்ன மாமா என்ன சொல்றீங்க? அப்ப நீங்களும் மதன் சாரும் பேசுறத அப்பா பார்த்துட்டாங்களா? ஆமா, பார்த்தது மட்டும் இல்ல, அவங்க பெரிய பூகம்பமே வெடிச்சிருச்சு. ஐயோ, என்ன மாமா சொல்றீங்க? அப்பா என்ன சொன்னாங்க? மாமா இதை நீங்க வந்தது என்கிட்ட சொல்ல வேண்டியதானே மாமா. மாமா அப்பா என்ன மாமா சொன்னாங்க, சொல்லுங்க மாமா. அது சொல்லதான் என்னால முடியாம தயங்கி இப்படி ஒரு கேள்வி நான் உங்ககிட்ட கேட்டேன். என்ன நடந்தது தெரியுமா? மாமா என்ன மாமா இப்படி எல்லாம் சொல்றீங்க? அப்பா மனசு வருத்தப்பட்டு போனாங்களா? மாமா அப்பா மனசு வருத்தப்பட்டு போனாங்கன்னா அப்பா ஏதாவது? இருடி, நானுமே முதல்ல அப்படிதான் நினைச்சேன். மாமா ஏதாவது தப்பா ஏதாவது யோசிச்சுட்டு போறாங்கன்னு. அதனால உடனே ஒரு பின்னாடி போனேன். அப்ப போன பிறகு என்ன தெரியுமா நடந்தது? இதுதான் நடந்தது. மாமா நீங்க ஏன் மாமா எப்ப பாரு அப்பா கிட்ட வம்பு எடுத்துட்டே இருக்கீங்க?
மாமா அப்பா கிட்ட சண்டை போடாதீங்க மாமா. நானடி சண்டை போடுறேன். ஏண்டி என் மாமனார் காலில் தாண்டி விழலாம். எவ்வளவு கெஞ்சனா தெரியுமாடி? தயவு செஞ்சு என் பொண்டாட்டி எனக்கே கட்டி வச்சிருங்க, வேற யாருக்கும் கட்டாதீங்க. என் பொண்டாட்டி மேல நான் உயிரே வச்சிருக்கேன். அவ என் உயிரில பாதின்னு என் மாமனார் கிட்ட காலில் விழாத குறையா கெஞ்சுறேன்டி. ஆனா என் மாமனாருக்கு கொஞ்சம் கூட ஈவ இருக்கமே இல்லை தெரியுமா? ஒண்ணு வேற யாருக்காவது கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாராமா, அதுவும் 1 மாசத்துலயாமா. நான் சும்மா விடுவேனா? நான் சவால்லாம் விடல. ஆனா நான் தான் உன்னை கல்யாணம் பண்ணுவேன்னு என் மாமனார் கிட்ட அழுத்தமா சொல்லிட்டேன். அதான் உன்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டேன், இப்படி நடந்தால் என் பொண்டாட்டி என்ன பண்ணுவேன்னு. அப்பா என் பொண்டாட்டி திட்டு இருந்தா கூட பரவாயில்ல, கோவப்பட்டு திட்டியோ அடிச்சிருந்தா கூட பரவாயில்லடி, 4 உத கூட வாங்கிருக்கலாம் போல. ஆனா மனசை கஷ்டப்படுத்துற மாதிரி நான் போறேன் மாமா அப்படின்னு சொல்ற பாரு. அதுக்குதான் அந்த முட்டம். இன்னொரு வாட்டி போறேன்னு சொல்லி பாரு, மறுபடியும் கொடுத்துறேன். போங்க மாமா. எங்க இருந்துடி போக? ஏண்டி என்கிட்ட கோச்சிக்கிறேன்? நான் கேட்ட கேள்வி தப்புதான். சாரிடி, இனிமே அந்த மாதிரி கேட்க மாட்டேன். என்கிட்ட எல்லாம் கோச்சிக்காதடி, என் மனசு தாங்கலடி. இல்ல மாமா, நீங்க அப்படி கேட்டதே என் மனசு கஷ்டமாயிடுச்சு. நான் போய் உங்க மேல கோச்சிப்பேனா? எனக்கு கோவம்லாம் இல்ல, நீங்க கேட்டது எனக்கு வருத்தமாயிடுச்சு மாமா. இனி அந்த மாதிரிலாம் கேட்டுறாதீங்க மாமா. சாரிம்மா, இனிமே நான் அந்த மாதிரி கேட்கவே மாட்டேன். நான் கேட்டது ரொம்ப தப்புதான். இனிமே என்ன அடிச்சுக்க? ஐயோ அதெல்லாம் அடிக்க மாட்டேன் மாமா. என்ன கையால் அடிக்க சொல்லணும்? கையாலெல்லாம் வேணாம், ஏன் வந்துட்டு அடிச்சுக்க.